புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மேட்டுப்பாளையத்திற்கு அருகே குடிநீர் கேட்டு மக்கள் 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணபாபு இணைந்திருக்கிறார். சரவணபாபு, 2வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் வரவில்லை. அதாவது மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலாங்கொம்பு பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே குடிநீர் வழங்குவதில் கடுமையான தட்டுப்பாடு நிலை வருகிறது. 15 முதல் 20 தினங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தார். இது குறித்து பல முறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தை வைத்து நேற்று மாலை இங்கே சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தை துவங்கினர். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. வட்டாட்சியர், கோட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் தரப்பில் மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் குடிநீர் திட்டத்தின் கீழ் எங்கள் பகுதியை இணைத்து முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், அப்போதுதான் காய்ந்து செல்வோம் என கூறி தற்போது வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கலெக்டர் கோவை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை வாயிலாக இப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் தடைபடாமல் வழங்கப்படும் என்று சொன்னால் மட்டுமே கலைந்து செல்வோம் என்று அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் சிறுமுகை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி சரவணபாபு. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.